குடி, கஞ்சா, சிகரெட் இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட போதை. ஆனால் கடன்ன்றது குடும்பத்தோட போதை. ஒரு ஆள் கடன் வாங்கினாலும் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்காது. உங்கள் பிள்ளைகளுக்காக கடன் வாங்குறேன், பொண்டாட்டிக்காக கடன் வாங்குறேன், கணவருக்காக கடன் வாங்குறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு கடன் வாங்குறேன், என் சொந்த பந்தங்களுக்காக நிகழ்ச்சிக்காக கடன் வாங்குறேன். அந்த போதையில் விழுந்துடாதீங்க. விழுந்துட்டு எழ முடியாத எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நான் விழலை, ஆனால் விழுறதுக்கான சூழலை நான் தள்ளப்பட்டேன். அது நான் புத்தி தெளிஞ்சு வெளியே வந்தேன். அதனால கடன் என்ற ஒரு போதையில் விழுந்துடாதீங்க. உங்களை ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு அது சாபமாக போயிடும். அதை கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. கடன் என்றது ஒரு சாபம். நீங்கள் என்ன செய்றீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைங்க போய் செய்வாங்க. அதை செய்யவே செய்யாதீங்க, வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், கேட்க வைங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவை, எனக்கு வேண்டவே வேண்டாம். பட் நீங்கள் அதுலேருந்து அந்த போதையிலேருந்து வெளியே வந்தால் மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவுமே நான் கேட்கல. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இப்படிப்பட்ட கடன் சாபத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லி அதை ஷேர் பண்ணி இந்த வீடியோ கேட்க வைங்க. கேட்டால் அது விடுதலை பெற்று அவங்க நல்லா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிம்மதியாக நான் இருப்பேன். ஒரு பைபிள் ஒரு வசனம் சொல்லுவோம், ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்ம ஒரு பாவத்தில் தான் இருக்கு, அது ஒரு பாவம் தான். கடன்ன்றது ஒரு பாவம். அந்த பாவத்தில் நம்ம வெளியே வரதே ஒரு ஆசீர்வாதம் தான். சரிங்களா மக்களே, ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் சொல்ல விரும்பல. தேங்க்யூ.